தைப்பூசத்தை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவிலில் கூட்டம் அலைமோதும் நிலையில் பக்தர்கள் சிலர் தடுப்பு கம்பிகளை தாண்டி உள்ளே செல்ல முயன்று வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அமைந்துள்ள 5ஆம் படை வீடான மலைமேல் அமைந்துள்ள திருத்தணி முருகன் கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் தினந்தோறும் சாமி தரிசனம் செய்வது வழக்கம். ஆடி கிருத்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம் திருவிழா காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் பக்தர்கள் திரண்டு வந்து சாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்நிலையில் இன்று தைப்பூசம் மற்றும் முருகனுக்கு உகந்த தினமான செவ்வாய்க்கிழமை என்பதாலும் விடுமுறை தினம் என்பதாலும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் அண்டை மாநிலங்களிலும் ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய குவிந்துள்ளனர். இதனால் பொது வழியில் பக்தர்கள் இரவே கோவிலுக்குள் வந்து கோவில் வளாகத்திற்குள் தங்கி அதிகாலை 3 மணி முதல் நீண்ட வரிசையில் காவடி மற்றும் பால்குடமுடன் அழகு குத்தி காத்திருந்து பொது தரிசனத்தில் மூலவரை தரிசித்து வருகின்றனர். 100 ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட் பெற்ற பக்தர்கள் 1 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து மூலவரை தரிசித்து வருகின்றனர். தைப்பூச விழாவையொட்டி அதிகாலை 4:30 மணிக்கு மூலவருக்கு பால், பன்னீர், விபூதி உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இந்நிலையில் தற்போது முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்குள் சுற்றி நீண்ட வரிசையிலும் கோவில் பின்புறம் பக்கவாட்டுகளில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. கூட்டம் அதிகமாக காணப்படுவதால் சாமி தரிசனம் செய்ய நீண்ட நேரம் ஆகும் என்பதாலும் சுமார் 10 அடிக்கு மேல் உள்ள தடுப்பு கம்பிகளை பெண்கள், ஆண்கள், முதியோர், சிறுவர்கள் என எகிரி குதித்து முருகப்பெருமானை தரிசிக்க வரிசையில் முண்டியடித்து செல்கின்றனர். சுமார் 10 அடிக்கு மேல் உள்ள கம்பிகளை ஆபத்தை உணராமல் தற்போது கம்பிகளை தாண்டி குதித்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர்.